Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. கரூர் மாவட்டத்தில் காவிரி கரையோரம் உள்ள நெரூர் கிராம பகுதியில் பட்டப்பகலில் சட்டவிரோதமாக பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் ஆற்று மணலை அள்ளி செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழகத்தில் சட்டவிரோதமாக பல்வேறு இடங்களில் ஆறு ஏரிகளில் மண், கிராவல் மண் திருட்டு நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்தும் இது சம்பந்தமாக தொடர்ந்து நீர் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டு வருகிறோம். இந்த நிலையில் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் பகுதிக்கு உட்பட்ட நெரூர் கிராமத்தில் தொடர்ந்து காவிரி ஆறு மற்றும் அதன் அருகாமையில் சட்டவிரோதமாக 5 அடிக்கு மேல் மணல் அள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக காவிரி மற்றும் நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கம் சார்பில் அனைத்து துறைகளிலும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படாமல் சட்டவிரோதமாக மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கடந்த மாதம் 11ஆம் தேதி காவிரி மற்றும் நீர் ஆதார பாதுகாப்பு சங்க தலைவர் சுடலை தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள், கனிமவளத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலரிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் நீர்வளத்துறை அதிகாரிகளும் கடந்த 9ஆம் தேதி பொய்யான தகவலை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக எவ்வித பயம் இல்லாமல் பட்ட பகுதியில் 100 ரவுடிகள் துணையோடு காவிரி ஆற்றில் 10க்கும் மேற்பட்ட ராட்சத பொக்லின் உதவியோடு 100க்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது. மணல் திருட்டு சம்பந்தமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும், மேலும் இது குறித்தும் வாங்கல் காவல் நிலையத்தில் போலீசார் எவ்வித நடவடிக்கை எடுக்காமலும் மணல் மாஃபியாக்களுக்கு ஆதரவாக கண்டுகொள்ளாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருவதாக காவிரி மற்றும் நீர் ஆதார பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு பல்வேறு தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை வைத்துள்ளனர். குறிப்பாக பல வாரங்களாகவே சட்டவிரோதமாக குண்டர்களை வைத்து பட்ட பகுதியில் மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அடுத்த நெரூர் கிராமம் ஆற்றுப்பகுதியில் அந்த பகுதி மட்டுமில்லாமல் கரூர் மாவட்டத்தின் காவிரி மற்றும் பகுதியில் காவிரி ஆற்றின் நள்ளிரவிலும் பட்ட பகுதியில் மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமாக அதிகாரிகளும் சமூக மற்றும் கரூர் மாவட்டம் நெரூர் ஆற்றுப்பகுதி சென்றால் ஆற்றில் ரவுடிகள் ஆயுதங்களுடன் கொலை மிரட்டல் விடுப்பதால் உயிருக்கு பயந்து யாரும் மணல் திருட்டை கண்டுகொள்ளாமல் இருந்து வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக அரசு அதிகாரிகள் கையூற்று பெற்றுக் கொண்டு கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து மணல் திருட்டுகள் துணை போவதாகவும் இதை இரும்புக்காரம் கொண்டு தடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை வைக்கின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.